ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு மெஸ்ஸியான ஃப்ரிட்ஜ் வந்து ஈஸியாக டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எல்லா ரேக்கு, டோரில் உள்ள ரேக்கு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு மேஜிக் லிக்விட் ஒன்று பார்த்துடலாம். டீப் க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணணுன்னா அந்த லிக்விட் வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த லிக்விட் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க, சும்மா டெட்டாலும் டிஷ்வாஷிங் லிக்விடும் வந்து லைட்டாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணுறதுனால உள்ளே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வெளியில் மட்டும் இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சும்மா ஒரே ஸ்பாஞ்ச் மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லைங்க, கேஸ் அடுப்பு, மற்றபடி கண்ணாடி, கிளாஸு, எங்கே வேணாலும் இது வந்து சூப்பராகவே க்ளீன் ஆகுது. க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும், எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், உள்ளே உள்ள எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ரேக் எல்லாத்தையும், திங்ஸையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பால், இந்த வந்து மாவு வந்து மாற்றி வச்சிட்டேன். ஸோ காயும் ஒன்றும் வாங்கலை, அதனால் கம்மியாக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கீழே வச்சிட்டேன். அதோட ரேக்கில் வந்து வச்சாச்சு. ஸோ எக்கு, இது வந்து பிரித்த மசாலா பாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பூவு, இது வந்து பணம் வெல்லங்க, இந்த கடலப்பருப்பு, பீனட் பட்டரு, இந்த கார்ன்ஃப்ளவரு இதெல்லாம் வந்து டோரில் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த சம்பா ரவை, அப்புறம் பாப்பா கொடுத்த மாவு, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னா அந்த பனக்கல்கண்டு போட்டு பால் ஆற்றி கொடுப்பேன், அதனால் அது. ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் இவ்வளோதான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் மெத்தடு. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்